ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எப்படி ப்ளவுஸோட ஹூக் தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஹூக்கும் ப்ளஸ் ஹூக் மாட்டுற இந்த காஜாவை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நீடிலில் நூலை வந்து ரெண்டாக கோர்த்துக்கோங்க. ரெண்டாக கோர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நாலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும். அதுக்காக தான் எந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஹூக் கட்டியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துட்டு நீடில் இந்த மாதிரி குத்துங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹூக்கு கட்டுற இதெல்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்காக. அப்படி இல்லை எனக்கு ப்ரொஃபஷ்னல் வேல வந்து டெய்லரிங்லாம் தெரியும் ஆனால் இது வந்து தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் குத்தின இடத்துலேருந்து திருப்பியும் வந்து மேலே எடுக்கிறோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே இந்த மாதிரி குத்திக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும். நீங்கள் வந்து நூலை ரொம்ப மெல்லிஸாக போட்டிருந்தீங்க, ஒத்தையாக போட்டிருந்தீங்கன்னா 3-4 தடவை பண்ணுற மாதிரி வருங்க. நூலை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக இல்லைன்னா 3ஆக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2லேருந்து 3 தடவை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் கட்டுற இடம் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே நூலை வந்து நம்ம சிங்கிளாக எடுக்கக்கூடாது, 2-3ஆக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு டைம் குத்திக்கோங்க. நான் மொத்தமாக வந்து 3 டைம்ஸ் இந்த மாதிரி நான் குத்தியிருக்கேங்க. 3 தடவை இந்த மாதிரி குத்தின வாட்டி மறுபடியும் நம்ம நீடில் மேலே எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம இந்த இதை ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க ப்ளவுஸில் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வருங்க. டக்குன்னு பிஞ்சு போகாது. நீங்கள் சிங்கிளாக போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு சீக்கிரமாக விட்டுரும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் உங்களோட தொழில் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வீட்டில் இருந்து சும்மா ஓனாக என்னோடய இதுக்கு நான் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீடிலோட ஷார்ப் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த டிப்பு அந்த பக்கமாக உள்ளே விடாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பின்னாடி பக்கமாக திருப்பி உள்ளே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விடுறப்ப உள்ளுக்குள்ளே பார்த்த மாதிரி தான் நீங்கள் நீடில் எடுக்கணும். வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி நீடில் எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாக் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி ஒன்று வந்திருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எட்ஜில் தள்ளி விட்டுக்கோங்க. மறுபடியும் அகெயின் வந்து நீடில் பின்னாடி திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி வரும். அது மறுபடியும் அதை வந்து ஃபஸ்ட்லேருந்தே தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாங்க. டிப் சைடு மட்டும் இல்லாமல் பேக் சைடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சீக்கிரமாக வந்துடும். ஏன் டிப் சைடு பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த நீடிலோட ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து கிளாத்தில் பட்டுச்சு அப்படின்னா கிளாத்தும் ஓட்டையாகும், நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வராது. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம பின்னாடி பக்கம் திருப்பி பண்ணுறோங்க. நம்மளோட சேனலில் நார்மல் நீடில் வச்சுட்டு எப்படி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும், ப்ரூச்சஸ், அதுக்கப்புறம் ஆரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக நார்மல் நீடில் வச்சுட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். நார்மல் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க நாங்கள் அடுத்து கொண்டு வர போகிறோம். இதுக்கு எவ்வளோ பேர் இந்த கமெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க. உங்களோட கமெண்ட் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேங்க. அதாவது நார்மலான ஸ்விங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, மிஷின் த்ரெட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த த்ரெட்டையும் நார்மலான நீடில் வச்சுட்டு எப்படி வந்து நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம், எப்படியெல்லாம் டிசைன் போடலாம் அப்படின்றது தாங்க நான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோஸ்க்கு நான் அப்கமிங்கில் ஆட் பண்ணுற வீடியோஸ்க்கு நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப எனர்ஜி பூஸ்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கமெண்ட்டில் வர ரெக்வஸ்ட் படி ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நீடிலுக்குள்ளே லைட்டாக கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீடில் மேலே ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா லாக் ஆகிடும். நான் பொதுவாகவே வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுங்க இது. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஹூக்லாம் தைக்கும் போதாகட்டும், விசிபிளாக அதாவது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிற முடிச்சு எல்லாமே ஒரு தடவை போடாதீங்க, 2லேருந்து 3 தடவை போட்டுக்கோங்க. 2 தடவையாவது போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து வெளியே விசிபிளாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக கட் ஆகிறதுக்கு பிரியறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நீட்டான ஒரு வேல இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாங்க. நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தப்போ என்னென்ன ஃபேஸ் பண்ணனோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹூக்லாம் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஹூக் வந்து நான் வச்சு காட்டுறேங்க உங்களுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு ஹூக் எடுத்து வச்சுக்கோங்க கையில். இந்த மாதிரி தாங்க டபுள் சைடு இருக்கிற இந்த ஹூக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹூக்கோட மேலே டிப் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம கட்டர் விரல் வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்குங்க. நீடில் மறுபடியும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 2ஆக போட்டிங்க அப்படின்னா 4ஆக கிடைக்கும். இந்த மாதிரி 4ஆக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். சிங்கிளாக இருந்தால் லேட் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறது. கிளாத்துக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீடில் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. பட் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நீடில் வந்து கிளாத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உட்காந்துரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீடில் அந்த மேலே டிப் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்மளோட கட்டை விரலால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீடில் எடுத்து கொஞ்சம் கிளாத்துக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நீடில் மறுபடியும் மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக கீழே லாக் மாதிரி வந்துடும். இந்த ஹூக்கை வந்து பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி இப்போ ஒரு சைடில் இந்த ஒரு சைடு ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 4 டைம்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த சைடு ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 4 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுங்க. இதில் 4 டைம்ஸ் மறுபடியும் இன்னொரு இதில் 4 டைம்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பேரெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து ஆட் பண்ணுறேங்க. ப்ரூச்சஸ் தனியாகவும் ஆரி ஒர்க்கு தனியாகவும் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. மெட்டீரியல்ஸ் என்னென்ன, அதோட நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் நேம்ஸ் சொல்லிவிடுவேங்க மேக்ஸிமம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்குது. அதுக்காக நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் ஆட் பண்ணுறேங்க. மறுபடியும் இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் கிளாத்துக்குள்ளே விட்டு நீடில் வெளியில் எடுங்க. இந்த மாதிரி 4 டைம்ஸ் குத்தி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ப்ளவுஸோட கட்டிங்கில் ப்ளஸ் மார்க்கிங்லலாம் நீங்கள் எப்படி வந்து சுருக்கம் வராமல் தப்பு இல்லாமல் கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க நம்மளோட சேனலில். அதுக்காக ஒரு ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்குங்க. ரொம்ப வந்து பொறுமையாக தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால நம்ம பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சுருக்கம் ஹேண்டில் எப்படி சுருக்கம் வராமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க. ப்ளேலிஸ்ட் நேம் வந்துட்டு ப்ளவுஸ் மார்க்கிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் இந்த சைட்லேயும் நம்ம 4 டைம் குத்தி எடுத்தாச்சுங்க. குத்தி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நீடில் இருக்குது இல்லைங்களா, நீடில் வந்து கரெக்டாக இந்த 2 இருக்கும் சென்டரில் இந்த மாதிரி நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீடில் நான் போடுறேன் பாருங்கள், த்ரெட்டை நீடில் மேலே எடுத்து மறுபடியும் நீடிலுக்கு கீழே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாகவே அந்த ஹூக்கை பிடிச்ச மாதிரி கவர் ஆகிடுங்க. கவர் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீடில் இந்த மாதிரி சென்டரில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ மறுபடியும் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, த்ரெட்டை எடுத்து அந்த நீடிலுக்குள்ளார விட்டு மறுபடியும் ஹூக்குள்ளார விட்டு இந்த நீடில் வழியாக நீங்கள் வெளியில் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும். 2 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம இந்த நீடிலுக்குள்ளே குத்தி 2 டைம்ஸ் பிரித்து லாக் எடுக்கிறோம் இல்லைங்களா, லாக் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நின்றுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னல் வேல இருக்குங்க இந்த மாதிரி ஹூக் ப்ளஸ் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்னதாக இதில் ஒரு டிப் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்.
எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணாலும் அந்த கீழே ஹிப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்த எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி இன்னொரு இது ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பாங்க. என்னோடய கஸ்டமரோட எல்லா ப்ளவுஸ்லையும் நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது ஸ்டிச் பண்ணி தருவேங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாகவே இருக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர் ப்ளவுஸில் பண்ணும்போது அவங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ப்ளஸ் நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்லேயும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். லூஸாக இருக்குதுங்கிறதுக்காக மறுபடியும் டெய்லர் ஷாப்பில் போயிட்டு பிடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி சின்னதாக ஒரு இது நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போடணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் விசிபிளாக இருக்கிற எல்லா லாக்கையுமே வந்து 2லேருந்து 3 தடவை போட்டுட்டு அப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கொரியர் அனுப்பியிருந்தாங்க. இது வந்து அவங்களோட ட்ரையல் ப்ளவுஸுங்க. அதாவது ட்ரையல் ப்ளவுஸ் அப்படின்னா அவங்க இதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸஸ்லாம் சென்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட வெட்டிங்க்காக. அதனால் ஒரு ட்ரையலுக்கான ப்ளவுஸ் தாங்க இது. நான் எப்போவுமே ட்ரையல் ப்ளவுஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபிட்டிங்லாம் ஓகேவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அவங்களோட ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுவேன். தேங்க்யூ.